கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நலமா இருப்பீங்க ஆண்டவருக்குள்ள நான் நினைக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி. இதனால நம்ம ஆண்டவர் நம்மளை கூடி வர செய்து கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துறேன். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்பதாக ஒரு விஷயம், கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்முடைய இருதயத்தை திறந்து அவருக்கு முன்பதாக வைப்போம். ஆண்டவரே ராஜா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த நாளில் எங்களை ஆண்டவரை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இந்த நாளும் கூட ஆண்டவரே இந்த வேத வசனத்தை ஆண்டவரே ராஜா நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுடைய செவிகள் ஆண்டவரை திறக்கப்படட்டும். ஆம் ராஜா, நான் பேசல ஆண்டவரே, நீங்க பேசுறீங்க. நாங்க அதை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். முழுவதுமாக எங்களை நடத்தி செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே, இந்த நாளில் நான் ஒரு மாச காலமா தியானிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர்கிட்ட என்ன வாசனம் கொடுத்தாருன்னா, டிப்ரெஷன்ற வார்த்தை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? டிப்ரெஷன் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை. அப்படின்னா தமிழ்ல என்னன்னு நான் போய் பார்க்கும்போது அதுல என்ன எழுதிருந்துச்சுன்னா, மன சோர்வு. இப்ப ஏன் ஆண்டவர் இந்த மனசோர்வை பத்தி என்ன பேசுறாரு அப்படின்னு நான் பாக்குறதுல, இந்த காலகட்டத்துல ரொம்ப ட்ரெண்டிங்கான வேர்ட் ஆயிடுச்சு டிப்ரெஷன்ன்றது. மனசோர்வு, நான் டிப்ரெஷன்ல இருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த வாழ்க்கையில இருக்கிற மனசோர்வு, டிப்ரெஷன்ஸ் பத்தி நம்ம படிக்க போறோம், நம்ம தியானிக்க போறோம். ஆண்டவர் அந்த டிப்ரெஷன்ல நம்ம கூட எப்படி இருக்காருன்றத நம்ம கத்துக்க போறோம். ஏன்னா கடந்த 2 வாரங்களா ஜோவேல் என்ன பேசுனாங்கன்னா, ஆண்டவரோட வசனத்தை நம்ம அதிகாரமா பேசணும், மற்றவங்கள்ட்ட நம்ம அதிகாரத்தோட நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும். ஆண்டவரோட வசனத்தை நம்ம சொல்லலைன்னா, அதன்படி கீழ்ப்படியலைன்னா நம்மளுக்கான முடிவு என்னன்னு அவர் சொன்னாங்க. அதை தொடர்ந்து நான் எங்களோட மூத்த சகோதரன் என்ன சொன்னாருன்னா, இக்லூஷியா அவரும் அதிகாரத்தை பத்தி தான் பேசினாரு. அதிகாரத்தோட நம்ம ஒரு காரியத்தை எப்படி செய்யணும், ஆண்டோட ஊழியத்தை எப்படி செய்யணும், ஆண்டோடைய வார்த்தை எப்படி பேசணும்னு அவர் சொன்னாரு. இந்த மாதிரி இந்த வசனங்கள்லாம் இந்த வாரங்கள் ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயம். என்ன நடக்கும்னா, நம்ம அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தும் போது, தேவனுக்குள்ள நம்ம ஆழமா நம்ம நடக்கும் பொழுது நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் டிப்ரெஷன். ஸோ நம்ம இன்னைக்கு தியானிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 17வது வசனம். எரேமியா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17, the book of Jeremiah chapter 15 verse 17. ஸோ நம்ம படிக்க கேட்போம். நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூந்ததில்லை, உமது கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினீர். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்குள்ள வேத வசனத்தை நம்ம தியானிக்க போறதோட டாபிக் என்னன்னா, டிப்ரெஷன் இன் கிரைஸ்ட் லைக் லைஃப். கிறிஸ்துவை போன்று ஒத்திருக்கும் வாழ்க்கையில் உள்ள மனசோர்வை பத்தி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஏன் நான் ஜெரேமியாவை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட இதை பேசினார்னா, அந்த வசனங்களை நம்ம திரும்ப படிப்போம். நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினேன். ஸோ இந்த வேத வசனத்துல அந்த தனித்து உட்கார்ந்தேன்ற வார்த்தை நீங்க அண்டர்லைன் பண்ணிங்க, உங்கள்கிட்ட பேன் இருந்துச்சுன்னா. தனிமை ஒரு டிப்ரெஷன் மூட்ல. நிறைய பேர் நம்ம டிப்ரெஸா இருக்கும் போது பார்க்க சந்தோஷமா இருப்போம், ஆனா போய் தனிமையில இருக்கும் போது நம்மளுக்கு அந்த டிப்ரெஷன் நம்மள தாக்கும். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, ஜெரேமியா பத்தி நம்ம படிக்க போனோம்னா, 1வது அதிகாரத்தை நம்ம எடுப்போம். அவரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். எங்க அம்மா எனக்கு பேர் வைக்கிறதுல இந்த தீர்க்கதரிசியை மனசுல வச்சுட்டு தான் ஜெரோமி ஷாலோன்ற பேரை வச்சேன்னு சொல்லுவாங்க எப்போதுமே. அப்புறம் அந்த மனுஷனை குறிச்சு கொஞ்சம் ஆராய்ஞ்சப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பாவப்பட்ட மனுஷன் தான் அப்படின்னு. எரேமியா அதிகாரம் 1வது அதிகாரம் வசனம் 4லேருந்து 10 வரைக்கும் நம்ம படிப்போம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி
உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்ற தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஓகே, ஸோ இந்த எரேமியா தீர்க்கதரிசி யாருன்னா, இவரோட அப்பா வந்து ஒரு பாஸ்டர். நம்மளோட வழிமொழியில சொல்லணும்னா ஹீஸ் அ பாஸ்டர், ஆசாரியனோட பையன். ஆசாரியர்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தவங்க. அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து ஆண்டரோட சேவகம் பண்ணிக்கிட்டு, இந்த கோயிலெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, பிராமணர்கள் இருக்காங்கல்ல, அந்த போயிட்டு மந்திரம் ஓதுவாங்கல்ல, அவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை. ஸோ அவங்கள நம்ம பார்க்கும்போது எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்கும் ஆசாரியர்களுக்குன்னு. அவங்க இடத்துல நம்ம போக முடியாது. நம்ம போய் என்ன பலி செலுத்துறோமோ அதெல்லாம் அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் கொடுக்கப்படும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க எரேமியா. அவங்க அப்பா வந்து இல்க்கியாவோட சரித்திரம் வந்து 2 ராஜாக்கள் 22:8 இருக்கு. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆசாரிய புஸ்தகத்தை எடுத்து கொடுப்பாரு யோசியாவோட ராஜ்யபாரம் நடந்துட்டு இருக்கும் போது. ஸோ எரேமியா எப்போ உள்ள வர்றாருன்னா ஊழியத்துக்குள்ள, எரேமியாவை ஆண்டவர் வந்து ஆசாரியனோட ஆசாரியனா இருக்கணும்ன்ற மாதிரி இல்லாம ஆசாரியனோட பையனை தீர்க்கதரிசியா அழைக்கிறாரு. யோசியா ராஜாவோட 4வது வருஷத்துல வர்றாரு. கிட்டத்தட்ட 30-40 வருஷம் வரைக்கும் ஜெரேமியா வந்து ஊழியம் செய்யறாரு. வேதத்துல நம்ம பார்க்க போனா, அப்ப இந்த ஊழிய காலகட்டத்துல அவருக்குள்ள இருந்த ஒரு விசேஷித்தமான விஷயம் என்னன்னா, அவர் கல்யாணம் பண்ணிக்க ஆண்டவர் சம்மதிக்கல. ஆண்டவர் வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, குழந்தை குட்டி பெற்றுக்க கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொடுத்துட்டாரு. ஆண்டவர் சொன்னாருன்னு வேதத்துல போட்டிருக்கு. ஸோ இந்த புஸ்தகத்தை அவர் எழுதும் போது, நம்ம இதை படிக்கும் போது ரொம்ப ஆழமான ஒரு எல்லாத்தையும் வந்து உணரக்கூடிய ஒருத்தர் தான் எரேமியா. அப்ப இவரோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா, நம்ம திரும்ப வந்து அந்த 15வது வசனம், 15வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம படிப்போம். நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, உமது கரத்தின் மேல் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினீர். இந்த ஊழிய காலகட்டத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற எல்லாருக்குள்ளயும் இந்த ஒரு தனிமையா நம்ம உட்கார்றது இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த தனிமை இருந்துச்சு. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, அவர் வந்து தனிமையா போய் உட்கார்றேன்னு சொல்றாரு. இந்த மாதிரியான தனிமையை தேடி போய் உட்கார்ந்து இருக்கிற ஊழியக்காரர்கள் வேதத்துல வந்து எண்ணி நடக்காம இருக்காங்க. ஸோ அதுல வந்து நம்ம இளையாவை ரொம்ப பர்சனலா நம்ம எடுத்துக்கலாம். இப்படிப்பட்டு போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில முதல் பாயிண்ட் என்னன்னா, எரேமியாவோட வாழ்க்கையில கர்த்தருடைய அழைப்புக்கு பிறகு அவன் தனிமைப்படுத்தப்படுறான். ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டோட ஊழியத்தை செய்யும் பொழுது, அது உண்மையா நீங்க அதை செய்யணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள ஆண்டவர் அந்த பாரத்தை வச்சுட்டாருன்னா நீங்க தனிமையாக்கப்படுவீங்க. உலகத்தோட வாழ்க்கை வேற, உங்களோட வாழ்க்கை வேறன்றத நீங்க வந்து பிரிச்சு பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களால மற்றவங்க கூட உட்கார முடியாது. நான் அனுபவிச்சிருக்கேன் இந்த வாழ்க்கைய, எங்க அம்மா அனுபவிச்சிருக்காங்க. கண்டிப்பா என்னோட சகோதரர்களும் போன வாரம் ஜோயலனை வந்து ஆன்லைன் ப்ரேயர்ல சொன்னாங்க. அப்புறம் எனக்கு நீங்க நல்லா தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் வந்து இந்த விஷயத்த சொன்னாரு. ஜானத்தன் சுப்பையா, ஜேம்ஸ் சுப்பையா அவர்கள், பாஸ்டர் ஜேம்ஸ் சுப்பையா அவர்கள் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து 8 வருஷம் ஆண்டவர் எங்கேயும் போக கூடாது, எந்த சேர்ச்சுக்கும். அவர் ரொம்ப ஃபேமஸான பாஸ்டர், நல்லா பேசுவாரு, நல்லா அன்பான ஒரு மனுஷன். அவர் வந்து அன்னைக்கு நாங்க அந்த பட்டறைக்கு போயிருந்தப்போ அவர் அந்த விஷயத்த சொன்னாரு. நான் அதை கூர்ந்து கவனிச்சேன். ஆமா, நம்ம எவ்வளவு ஃபேமஸா இருந்தாலும், நம்ம எவ்வளவுதான் நல்ல ஊழியக்காரங்களா இருந்தாலும், ஆண்டவர் வந்து நம்மளை உட்கார சொல்லிட்டாருன்னா அதுக்கான ஒரு திட்டம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவர் சொல்லும் போது நான் உணர்ந்தேன், எஸ், ஆண்டவர் நம்மளை தனியா உட்கார வைப்பாரு. உங்களால நீங்க மற்றவங்க கூட சாதாரணமா வந்து சம்பந்தம் கலக்க முடியாது. நான் வந்து பிறந்ததுலேருந்து கிறிஸ்டியன் தான், ஆனா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியில உள்ளவங்க தான், கர்த்தருக்குள்ள இருந்தவங்க ரொம்ப குறைவு.
ஆனா நான் என்ன கவனிச்சேன்னா, என்னோட வாழ்க்கையில நான் வளர வளர என்ன கவனிச்சேன்னா, நான் கத்துட்டு போகும்பொழுது என்னால வந்து இந்த உலக காரியங்களை ரொம்ப ஈடுபட முடியாது. அவங்க எங்கேயாச்சும் வெளியே போகணும்னு சொல்லுவாங்க, என்னால அது போக முடியாது. எனக்கு அது இந்த மனசு அந்த இடம் கொடுக்காது. ஸோ நான் என்ன ஆக்கப்படுறேங்கன்னா, தனிமை ஆக்கப்படுறேன். நம்ம வந்து ஒரு ஒதுக்கப்படுற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நம்ம போவோம். நான் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டா எனக்கு சந்தோஷம் இருக்கும், எனக்கு சமாதானம் இருக்கும், எல்லாமே இருக்கும்னு சொன்னாங்களே, ஏன் நான் வந்து தனிமையா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். அந்த வார்த்தையை வந்து உங்களுக்காக தான். நீங்க வந்து தனிமையா இல்லை, அதான் விஷயம். ஆண்டு உங்களை வந்து உலகத்துல உள்ள மக்களுக்கிட்ட இருந்து தான் தனிமைப்படுத்துறாரு தவிர ஆண்டவர் உங்களை தனிமையா விடவே மாட்டாரு. எப்பொழுதும் உங்க கூடயே தான் இருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய அத்தாட்சியான வசனம் வந்து சங்கீதம் 139 அதிகாரம். நீங்க வீட்டுல டைம் இருந்தா போய் இந்த வார்த்தையை தியானிங்க, உங்களுக்கு நல்ல ஆறுதலா இருக்கும். ஏன் நான் அந்த வார்த்தையை சொல்றேன்னா, நீங்க எங்க போனாலும் எஸ்கேப் ஆக முடியாது. உங்களுக்கு தான் தெரியும். நான் காடியில ஒண்டியா போகும்போது நான் நினைப்பேன் நான் ஒண்டியா இருக்கேன் அப்படின்னு. நோ, காட் இஸ் வித் மீ. கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. ஆனா அதை உணரும் போது, எவ்வளவுதான் நம்ம அதை உணர்ந்தாலும் சில டைம்ல நம்ம மாம்சரீகமா நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு மனசோர்வு வரும், ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மனசோர்வு வந்து எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எரேமியா தீர்க்கதரிசிக்கு வருதுன்னா, ஜனங்களுடைய பாவங்களையும் மனம் திரும்பாம இருக்கிற அந்த வழக்கத்தையும். ஸோ ஜெரேமியா வாழ்ந்த காலகட்டத்துல நான் படிச்சப்போ, நான் தியானிக்கிறப்போ, அவர் தீர்க்க தரிசனம் சொன்ன எந்த வருஷத்துலயும் இஸ்ரேல் ஜனங்க கேட்கவே இல்லையா, மனம் திரும்பவே இல்லையா. அந்த மனம் திரும்பாத ஒரு விஷயமே, ஒரு காரியமே வந்து அவருக்குள்ள வந்து ஒரு மன சோர்வை ஏற்படுத்திடுச்சு. ஐயோ, நம்ம இவ்வளவு ஆண்டரை பத்தி சொல்றோமே, ஆண்டர் இவ்வளவு அன்பா நேசிக்கிறாரு, ஏன் இந்த மக்கள் மன திரும்ப மாட்டேன்றாங்கன்ற ஒரு விஷயமே அவர் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள ஆனிச்சு. இதே மாதிரி சேம் டிப்ரெஷனுக்குள்ள ஆன ஒரு மனுஷன் தான் வந்து எலியா தீர்க்கதரிசி. ஆனா எலியா தீர்க்கதரிசி கொஞ்சம் வித்தியாசம். நம்ம படிப்போம் 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் வசனம் 4வது வசனம். 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. ஓகே, நீங்க பாருங்க, நல்லா படிச்சீங்கன்னா, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூறை செடியின் கீழ். சூறை செடினா என்னன்னு தெரியுமா? என்ன செடின்னு தெரியுமா? சூறை செடினா இஸ் அ பாய்சன், விஷம் நிறைஞ்ச செடி. ஆள் எங்க போய் கரெக்டா படுக்கிறாரு பாருங்க. அவர் முடிவு பண்ணிட்டாரு நம்ம செத்துறணும் அப்படின்னு. இதே மாதிரிதான் எரேமியாவோ முடிவு பண்ணிடுவாரு. ஓகே, ஆனா ஆண்டவர் விட மாட்டாரு. எனக்குள்ள ஏன் இந்த வசனம் ரொம்ப தூண்டப்பட்டுச்சுன்னா, நான் ஒரு காரியத்தை வந்து டிக்டாக்ல பார்த்தேன். என்னன்னா, அந்த ஒரு பெரிய கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வந்து அது வந்து ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கோயில். காட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த கோயிலுக்கு வந்து ஜனங்க வராங்க. எத்தனையோ மீட்டர்ல வந்து ஏறி, அந்த மலையில ஏறி அவங்க அந்த கோயிலுக்குள்ள போறாங்க. அதுல ரொம்ப என்னை பாதிச்ச விஷயம் என்னன்னா, பிறந்த குழந்தை ஒரு 3-4 மாசம் தான் இருக்கும். 3-4 மாசமா கூட எனக்கு தெரியல. அந்த 3-4 மாச குழந்தைய தூக்கிட்டு அவங்க அந்த கோயிலுக்குள்ள போய் அவ்வளோ பயபக்தியா, அவ்வளோ வைராக்கியமா அந்த அவங்க சொல்ற தெய்வங்கள் எனப்படும் தெய்வங்களுக்கு வந்து அவங்க வந்து போய் ப்ரே பண்றாங்க. அவங்க பிள்ளைய வந்து கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ற மாதிரி கொண்டு போய் காமிக்கிறாங்க. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆண்டு எவ்வளோ நல்லவர். ஆண்டு வந்து நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி கிரேசியான விஷயம், அந்த மாதிரி கிரேசியான விஷயம்லாம் எதுவுமே சொல்லலை செய்யறதுக்கு. சில டைம்ல சில வழிமுறைகளை, ஒரு சில வழிபாடுகளை பார்க்கும்போது எனக்கு தோணும், ஆண்டு நம்ம கிட்ட இதெல்லாம் செய்யவே சொல்லலை. ஆண்டு சொன்னது, உன் இருதயத்தை எனக்கு தா, மற்றபடி எல்லாத்தையும் நான் உனக்கு கைட் பண்ணுவேன், நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஜனங்க they are willing அவங்களோட மனதை வந்து ஒருமுகப்படுத்தி அப்பேற்பட்ட இடத்துக்கு போய் தன்னோட பிறந்த குழந்தைய கொண்டு போய் வந்து அந்த மாதிரி காட்டும் போது எனக்கு அப்படியே
ரொம்ப பாதிச்சு இருந்துச்சு. ஆனா நம்ம என்னன்னா சேர்ச்சுக்கு வர்றதுக்கே நம்ம அழுகுறோம். எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன், நான் உங்களை சொல்லும் போது இது எனக்கும் சேர்த்துதான். என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. ஆண்டு என்கிட்ட சொன்னாரு, பத்தியா இதுதான் வைராக்கியம், இதுதான் பக்தி. ஆனா அந்த பக்தி தவறு கிடையாது, உங்க பக்தி ரொம்ப நல்லது. ஆனா எங்க செலுத்துறாங்கன்றதுதான் கதை. அன்னைக்கு கூட நம்ம ஏரியால இது நடந்துச்சு, திருவிழா நடந்துச்சு. நான் ஒரு 1 மணி 12:30 1 மணி போல காடி ஓட்டிட்டு போறேன். நான் பாக்குறேன் ஜனங்க சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு 4-5 வயசு பிள்ளைங்களை கூட்டிட்டு திருவிழால இருந்து வெளியே வராங்க. மறுநாள் தான் திருவிழா. அந்த ராத்திரி நினைக்கிற ப்ரிப்பரேஷன், நினைக்கிற சம் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கூட்டிட்டு வராங்க. எனக்கு அதை பார்த்தோட ரொம்ப அப்படியே, இத்தனை மணிக்கு பிள்ளைங்களை கூட்டிட்டு, அதுவும் நல்லா சாரி கட்டிட்டு அழகா கிளம்பி அலங்காரமா கிளம்பி போறாங்க. வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசுல உறுத்தப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் காரியங்களை நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த வசனம் எனக்குள்ள ஒரு ஈட்டி மாதிரி பாஞ்சிச்சு. ஈட்டி மாதிரி பாஞ்சப்போ என்ன அது ஜெரமியாவை பத்தி நான் கொஞ்சம் தியானிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் நான் பார்த்தேன் அவன் எப்படி தனிமைப்படுத்தப்படுறான். அவன் போய் தீர்க்க தரிசனம் சொல்லுவான், ஜனங்க கேட்க மாட்டாங்க. நீ போய் சொல்ற, நாங்க ஈஜிப்துக்கு தான் போவோம், ஈஜிப்துல தான் எங்களுக்கு வாழ்க்கை இருக்கு. அவன் சொல்லுவான், ஈஜிப்துக்கு போகாதீங்கடா, பாபிலோனுக்கு போகடா, பாபிலோன்ல தான் உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும். இல்ல 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 நீ போய் சொல்ற, நீ எங்களை சாவடிக்கிறதுக்காக ஒண்ணு இங்க இருக்க சொல்ற, இல்ல நீ ஈஜிப்துக்கு போகாத சொல்ற. நம்ம போய் ஒரு விஷயம், எங்க அம்மா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா நான் கேட்கலன்னா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படிதான் இந்த ஜனங்க இருந்தாங்க. ஜெரமியாவோட காலகட்டமும் நம்மளோட காலகட்டமும் வேறு கிடையாது, கிட்டத்தட்ட சேம் தான். நம்மளை சுத்தி நடக்கிற காரியங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம போய் ஒண்ணு சொல்லுவோம், அவங்க நம்மள வேதனைப்படுத்துற மாதிரி வச்சு சொல்லிடுவாங்க. இல்ல 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 நீ சும்மா நான் நல்லா இருக்கணும்னு நீ சொல்லல அப்படின்னுவாங்க. நான் எதுக்கு வரணும், நான் எதுக்கு சபைக்கு வரணும், நான் எதுக்கு பைபிள் படிக்கணும் அப்படின்னு சொல்ற ஜனங்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நடக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா மனசு ஒரு வரும். ஆனா இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு முன்பதாகவே அனுபவிச்சுட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு அழைப்பு வரும்போது நீங்க தனிமைப்படுத்தப்படுவீங்க. அந்த தனிமைப்படுத்த படிக்கும் போது நீங்க ஒதுக்கி வைக்கப்படுவீங்க. 3வது காரியம், நீங்க ஆளுங்க உங்களை ஒதுக்கி வைப்பாங்க. அவங்க கிறிஸ்தவங்களா, நம்ம கூப்பிட்டா வரமாட்டாங்க, நம்ம ஒதுக்கி வைக்கப்படுவோம். இந்த 3 காரியங்களும் நம்மள எண்ணத்துல தள்ளோம்னா மனசு உருவுக்குள்ள தள்ளும். இந்த வேதத்துல இருக்கிற நிறைய பேர், நான் பேரு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நோவாவை சொல்லலாம். நோவா தான் முத ஒதுக்கி வைக்கப்பட்டார். ஏன்னா ஆண்டவர் பேலையை கட்ட சொன்னாரு, இவர் போய் சொன்னாரு, யாரும் கேட்கல, தனியா அவர் ஃபேமிலியை கூட்டிட்டு போயிட்டாரு. இட்ஸ் வெரி வெரி ஹார்ட். நான் சொல்றேன், தனிமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு ரூம்ல ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல தூங்காம கொள்ளாம ஒண்ணுமே செய்யாம நீங்க தனிமையா இருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு மனவேதனை. அதுவும் மற்றவங்க உங்களை ஒதுக்கும் பொழுது அது இன்னும் அதிகமான வேதனையா இருக்கும். அந்த வேதனையை ஆண்டருக்குள்ள நம்ம சகிக்கும் பொழுது ஆண்டு எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறவரா இருக்கிறார். அதுதான் இன்னைக்குள்ள வேத பகுதி. எனக்கு தெரியல, நான் ஏன் இதை யாருக்கிட்ட சொல்லணும், ஆண்டு என்கிட்ட எதுக்காக இதை பத்தி பேசினாருன்னு எனக்கு தெரியல. நான் தனிமையா உட்காந்துருக்கேன். ஆனா ஒரு காலகட்டத்துல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தனிமையா இல்லை, கர்த்தர் நம்ம கூட இருக்காருன்னு. ஆனா ஆண்டு இந்த வேத வசனத்தை உங்கள்கிட்ட பேசுறதுக்கு என்னை ரொம்ப தூண்டினார். ஏன் தூண்டினாரு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, நீங்க தனிமையா இருக்கீங்களா, நான் கிறிஸ்துவ ஃபாலோ பண்றேன், நான் கிறிஸ்துவ நேசிக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்க்கைய வாழ்றேன், ஆனா அந்த வாழ்க்கையில எனக்கு ரொம்ப தனிமையா இருக்கு, எனக்கு அது ரொம்ப மனசு ஒரு கொடுக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. நம்மளுடைய மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்காரு. எப்படின்னா, லூக்கா 5:16 எடுத்துக்குவோம். லூக்கா 5:16. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த அவரோன்றது யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும் பொழுது அவருக்கும் இந்த டிப்ரெஷன் ஒரு விஷயம் வந்துச்சு. நிறைய இடத்துல அவர் தனியா போய் ஜெபம் பண்ணியிருக்காரு. எருசலேமுக்குள்ள நுழையும் போது ஐயோ இந்த பட்டணம் ஏன் ரட்சிக்கப்பட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி கவலைப்படுவார். கெத்செமனே தோட்டத்துல போய் அவர் சொல்லுவாரு,
ஆண்டவரே இந்த பாத்திரத்தை இந்த இடத்துல நீக்கி போடுங்க, இது ரொம்ப டூ மச் ஹெவியா இருக்கு அப்படின்னு. நான் ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, நம்ம எல்லாம் நினைப்போம், நான் ஏன் இந்த வேதனையை அனுபவிக்கிறேன், ஏன் கர்த்தருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்க பட்சத்துல ஒண்ணு மட்டும் நீங்க நல்லா மைண்ட்ல செட் பண்ணிப்பீங்க, இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இதெல்லாம் நம்மளுக்காக அனுபவிச்சிட்டாரு. அவர் தான் நம்மளோட பிரதான ஆசாரியர். அந்த பிரதான ஆசாரியர் இந்த உலகத்துக்கு மனுஷனை போல வந்து மனுஷனோட இருந்து மனுஷனோட வாழ்க்கையை பார்த்து எப்படி வாழணும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், எரேமியா அதிகாரத்திலே நம்ம திருப்புவோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு எரேமியா 15:20 வசனம் படிங்க. 15வது அதிகாரம் 20வது வசனம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்க என்ன சொல்றாரு பாருங்க, இந்த வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெரேமியா வந்து மேல என்ன சொல்றானா, நான் பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூறுவதில்லை, உமது கருத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்து சொல்றார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ தனித்து உட்கார்ல, நான் உன் கூட உட்கார்ந்துருக்கேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஸோ இந்த நாள்ல நீங்க வந்து கர்த்தருடைய வழியில நடக்கும் பொழுது தனிமையாக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு டிப்ரெஷனுக்குள்ள நீங்க போற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வார்த்தையை நீங்க நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கீங்க. எரேமியா 15வது அதிகாரம் 20வது வசனம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். யுத்தம் வரும், பிரச்சனை வரும், சண்டை வரும், ஆளுங்க உங்களை எதுக்கதான் செய்வாங்க. ஆண்டு எப்பவுமே சொன்னதில்ல நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபை லைஃப் வாழலாம் அப்படின்னு ஆண்டு சொன்னதே இல்லை. யுத்தம் வரும் கண்டிப்பா, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அதுதான் கேட்ச். 10,000-10,000 பேர் வந்து உங்களுக்கு எதிராக வந்தாலும் உன்னை அவங்களால தொட முடியாது. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ எப்பொழுதுமே நீங்க மைண்ட்ல செட் பண்ணியிருக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்த நீங்க தனிமையா கடந்து போறேன், நான் தனிமையா இருக்கேன், நான் இதுல வந்து ஐ ஃபீல் லைக் நான் மட்டும்தான் இருக்கேன், இந்த பிரச்சனையை நான் மட்டும் தான் ஃபேஸ் பண்ணணும், நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க ஃபேஸ் பண்ணும்போது நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அது போல இன்னொரு விஷயத்த நான் வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ண விரும்புறது என்னன்னா, ஜனங்கள் மனம் திரும்புறதுக்காகவும் அவர்கள் கர்த்தரை பத்தி அறியக்கூடிய அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நீங்க கொஞ்சம் உங்களோட இருதயத்தை அவர்களுக்காக உங்களோட ஜெபத்துல உங்களோட டெய்லி டிவோஷன்ல கொஞ்சம் அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏன்னா காலம் ரொம்ப கடைசியா இருக்கு. நான் திரும்ப அதான் சொல்றேன், காலம் ரொம்ப கடைசியா இருக்கு. நம்ம இன்னும் அதிகமா தனிமைப்படுத்தப்படக்கூடிய காலங்கள் வரும் ஃபியூச்சர்ல. இப்ப ஐசியில எல்லாரும் 100 வெள்ளி போடுறோன்னு எல்லாருக்கும் சந்தோஷமாயிருச்சு. ஆனா ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா ஐயோ நம்ம பயந்துருப்போம், ஐயோ முடிவு வரப்போகுது, 666 இஸ் கம்மிங். ஏன்னா 666 வந்தா கையில சிப்பு போட்டுருவாங்க, அதை வச்சுதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. அது வெளிப்படுத்தல போட்டிருக்கிற விஷயம். இப்ப ஐசி கொண்டு வந்துட்டான், நீ ஐசி கொடுத்தா நான் உனக்கு 100 வெள்ளி கொடுக்குறேன். ஐசின்றது நம்மளோட ஐடென்டிட்டி. அதுல வந்து 100 வெள்ளி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறான்னா நம்ம ஐடென்டிட்டி எடுக்கிறான். அடுத்து சொல்லுவான், நீ இந்த சிப்பை போட்டிருந்தா இந்த சிப்புக்குள்ள நான் 100 வெள்ளி போடுவேன், நீ அதை வச்சு நீ செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ காலங்கள் கடைசியா வருது. எல்லா இடத்துலயும் நம்ம யுத்தத்தை கேள்விப்படுறோம். யுக்ரைன் ரஷ்யா யுத்தம் இன்னும் முடியல. இன்னும் வந்து அமெரிக்க பிரசிடென்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்காரு, விச் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது. ஸோ இந்த உலகத்துல நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது முடிவு சமீபமா இருக்கிறதுன்னு. ஸோ இந்த முடிவு சமீபமா இருக்கிற காலகட்டத்துல நம்ம என்ன செய்யணும்னா, ஜனங்களை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நம்ம சொல்ல வேண்டியதை நம்ம சொல்லிடணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ சொல்லிட்டு கேட்கலையா தூசி உதறி போட்டு வந்துரு, நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன், அதுக்கு நீ இப்போ பொறுப்பு இல்லை, ஆனா நீ சொல்லாம இருந்த நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு.
ஸோ இந்த காலகட்டத்துல நான் ஏன் இதை வந்து உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கிறேன்னா, நீங்க இந்த மாதிரி போய் சொல்லும் போது உங்களுக்கு கண்டிப்பா உங்களை ஒதுக்கி வைப்பாங்க, உங்களை தனிமைப்படுத்துவாங்க, உங்களை வேதனைப்படுத்துவாங்க, உங்களை துக்கப்படுத்துவாங்க. ஆனா நீங்க இதெல்லாம் செய்யறதை விட்டுறக்கூடாது. ஆண்டரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டரை பத்தி முடிஞ்ச அளவுக்கு ஆண்டு தான் உண்மையான கடவுள். கேட்கலையா மேல போய் சொல்லுவானுங்க, ஐயையோ வேகமா சொல்லுவானுங்க, ஐயையோ நீ ஏன் எங்க சொல்லவே இல்லை, நீ சொல்லியிருந்தானே நான் காப்பாற்றப்பட்டு இருப்பேன்னு சொல்ற அந்த வார்த்தை நம்மளுக்கு வேணாம். ஐயோ அவன் சொன்னானே நான் கேட்கலையே அப்படின்ற வார்த்தை தான் நம்மளுக்கு வேணும். யாரோட ரத்த புலியும் நம்ம மேல சுமரத்துக்கு நம்ம விடக்கூடாது. நம்ம பாக்குறவங்கள்ட்ட நம்ம கர்த்தருடைய வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம். சொல்லிக்கிட்டே இருக்கிற காலகட்டத்துல தனிமை உங்களை மேற்கொண்டுச்சுன்னா, டிப்ரெஷன் மனசோர்வு உங்களை மேற்கொண்டுச்சுன்னா, நீங்க திரும்ப எங்க ஓடி வந்துடணும்னா இயேசுகிட்ட ஓடி வந்துடணும். ஆண்டு உங்க கூட இருக்காரு, ஆண்டு என் கூட தான் இருக்காரு, நான் எங்க போனாலும் ஆண்டு என் கூட தான் இருக்காரு, நான் எங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் ஆண்டு என் கூட தான் இருக்காரு, நான் நின்னாலும் என் கூட தான் இருக்காருன்னு எந்திரிச்சாலும் என் கூட தான் இருக்கிறாருன்ற அந்த மன தைரியத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும். நான் ரொம்ப உங்களை என்கரேஜ் பண்றது என்னன்னா, போய் எரேமியா அதிகாரத்தை வந்து கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. கொஞ்சம் மன வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா அவர் வந்து வேதத்திலே போட்டிருக்காரு, புலம்பலின் தீர்க்கதரிசி அவர் பேரு. ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டத்துல இருந்திருக்காரு. ஏன்னா நம்ம மற்ற தீர்க்கதரிசியை கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மனம் திரும்பினாங்க ஜனங்க. இவரோட காலகட்டத்துல வந்து ரொம்ப கஷ்டம், வணங்கா கழுத்து ஜனங்களை போற இருந்திருக்காங்க. நீங்க போய் படிங்க. ஏன்னா இவரு யார் காலகட்டத்துல இருந்திருக்காருன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, தானியேல் அவர்கள்லாம் இருக்காங்கல்ல, எல்லாம் வந்து ஒரே டைம் லைன்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ தானியேலுக்கும் எரேமியாவுக்கும், எரேமியா ஊழியத்துக்கு வரும்போது இல்ல எரேமியா ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் வந்து நேபுகாத்நேச்சர் வந்து பாபிலோன் வந்து பிடிச்சிட்டு போனாங்க. ஸோ எல்லாரும் ஒரே டைம் ஃப்ரேம்ல தான் இருந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் எரேமியாவை பர்டிகுலர்லி நீங்கள் போய் இந்த வேதத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது எரேமியாவோட அந்த வேதனையை வந்து நீங்கள் பார்க்கலாம். எதுக்காக வேதனைப்படுறாருன்னா, அவர் வந்து ஜனங்களோட அந்த இருதயத்தை பார்த்து. ஸோ இந்த காலகட்டத்தில் எரேமியாவின் இருதயம் நம்மளுக்கு வேணும். இந்த மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணி, ஐயோ என் ஜனங்க நாசமாகறாங்களே, என் ஜனங்க அழிக்கப்படுறாங்களே, ஐயோ அவர்களை ரட்சிக்கப்படணுமே அப்படின்ற ஒரு இருதயத்தை ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் ப்ரே பண்ணுறேன். எனக்கும் கொடுக்கும்படியாக ப்ரே பண்ணுறேன். ஸோ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தனிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும், நம்மளோட ஊழியத்தை நம்ம வந்து எடுத்து போய் கொண்டே இருக்கணும்னு அவங்கள்ட்ட சொல்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணி இந்த வேத வசனத்தை நம்ம முடிப்போம். ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் எங்கள் கூட நீங்கள் பேசுனீங்க, நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கீங்க. அதனால நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுடைய வேலையை நாங்கள் தீவிரமாய் செய்யறதுக்கு கிருபை செய்யுங்க. அறுப்போம் இறுதி வேறு யாருக்குள்ளோ குறைவாக இருக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அன்றே இந்த வேலை ஆட்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அன்றே எங்களை காரினுள் சூடும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய தனிமை எங்களை சூடும் போது, எங்களுடைய மனசோர்வு எங்களை சூழும் போது நீர் எங்கள் கூட இருக்கிறீங்கன்றத நாங்கள் எப்பொழுதும் மனதில் வச்சு கொண்டு ராஜா உங்களுடைய ஊழியத்தை சரியும் செம்மையுமாய் செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, சோதரிக்கிறோம். நான் ராஜா இந்த நாளில் ஆண்டவரே அந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் இந்த வார்த்தையை போட்டதுக்காக நன்றி. அன்று இந்த வார்த்தை ஆண்டவரே வீணாய் போயிடாதபடிக்கு ஆண்டவரே 30, 60, 100 கனி கொடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. எல்லாம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். God bless.